இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, இந்த வீடியோல இந்த அம்மா முதல்வர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாங்க. முதல்வர் அந்த அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க. இதுதான் மக்களுக்கான முதல்வர், இதுதான் மக்கள் மனதை வென்ற முதல்வர். முன்னாள் முதல்வர்கள் மக்கள் வரி பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலான்னு பலான்னு போட்டாங்க. ஆனா இப்போதைய முதல்வர் மக்கள் மனதை தான் கொள்ளையடிக்கிறாரு, பணத்தா இல்ல. இது மக்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதல்வர். இதே போல மக்கள் மனதை கொள்ளையடிச்சா இந்த வன்மத்தை கக்கதானே செய்வாங்க. இந்த கொத்தடிமை கூட்டம் ஒரு 15 வருஷமா குத்த வச்சிருக்கிற இந்த குரூப் எல்லாம் வன்மத்தை கக்கதானே செய்வான், வயிற்றுச்சலை கக்கதானே செய்வான். ஆனா நீங்க எவ்வளவுதான் வன்மத்தையும் வயிற்றுச்சலையும் காட்டினாலும் இந்த மக்கள் மனதுல இருந்து இந்த முதல்வரை ஒரு காலமும் நிக்க முடியாது. அதுக்கு உதாரணம் தான் இந்த அம்மா இன்னைக்கு அவர்கிட்ட நடந்துகிட்ட விதம். அதே போல இந்த கரூர்ல இறந்தவங்களுக்கு முதல்வர் கொடுத்த வேலைய வழக்கு போட்டு அந்த வேலையை இல்லாம ஆக்கினான். கொடுக்க விடாம ஆக்குனது இந்த என்டிகே கட்சிக்காரன். அதுல இவனுக்கு ஒரு ஆனந்தம் வேற, ஜெயிச்சுட்டோம். ஜெயிக்கலாம் இல்ல, நீ தோத்துட்ட, மக்கள் மனசுல நீ தோத்துட்ட. 8% 4% நீ அதுவும் கிடைக்க போறது உனக்கு கிடையாது. சரி, ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ ஒரு அமைச்சரையோ ஒரு முதல்வரையோ விமர்சிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? 15 வருஷமா முக்கிட்டு இருக்கிற, உன்னால ஏதாவது பிரோஜனம் உண்டா? ஒரு பிரோஜனம் கிடையாது. நீ எப்படி பேசுவ? உனக்கு என்ன தகுதி இருக்கு? எதிர்கட்சி பேசலாம், அவங்க பேசலாம், அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு. உனக்கு இருக்க அந்த தகுதி? ஒத்திக்கின்னு வேலையை மட்டும் பாரு. நீ இந்த மக்கள் மனசுல இருந்துல இந்த முதல்வரை என்னைக்கும் நீக்க முடியாது. உனக்கு அந்த தகுதியும் கிடையாது.